Hi students, welcome to IAS Academy. So video நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா ஒரு ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. அவர் கேட்டப்ப நாங்க ஒரு பதில் சொல்லி சமாளிச்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தப்ப ஒருவேளை இருக்குமோ அது மாதிரி இது நடக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷனா வீடியோ போட்டோம்னா அது யாருமே போய் சேரும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஓகே, அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ எழுத போறோம், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ பொறுத்த வரைக்கும் சிவில், இசி, ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாருமே எழுதுவாங்க. as well as நவம்பர் மாசம் டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல ஜேடிஓ சிவில் எழுதுவீங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கல் எழுதுவீங்க, கரெக்டா? இப்ப அடுத்து நமக்கு இவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்ல டெக்னிக்கல் சிலபஸும் இருக்கும், ஜிஎஸ் சிலபஸும் இருக்கும். இந்த ரெண்டுமே ரீசெண்டா என்ன எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்து பாக்குறப்ப டெக்னிக்கலுக்கு கடைசியா நடந்தது MAWS. ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்ல டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது டிப்ளமோ எக்ஸாமும் சரி, பிஇ எக்ஸாம் சரி, டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்றப்ப டஃபா தான் இருந்தது. ஓகே, அதுவும் பிஇ ரண குருவமா இருந்தது. இது அப்படியே ஒரு சைடு நிப்பாட்டுவோம். லேட்டஸ்டா அந்த ஜிஎஸ் எங்கப்பா அப்படின்னு பார்த்தா அந்த குரூப் டூல ஜிஎஸ் ஒரு செய்கை மாதிரி தான் இருந்தது, நல்லா செஞ்சு விட்டாங்க. இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சது இந்த ரெண்டு தான். டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட்டா நம்ம ஒன்றும் தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் கேட்டது என்னன்னா, சார் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரொம்ப டஃபா இருந்தது, இப்போ வரப்போற எக்ஸாம்ஸ்ல அதே மாதிரி அந்த ரெண்டுமே நடந்தா என்ன சார் ஆகும்? ஏன்னா டெக்னிக்கலா MAWS நடத்துனாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அது மாதிரி கேட்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி குரூப் 2 ஜிஎஸ் நடத்தினதே டிஎன்பிஎஸ்சி தான். அவங்க அப்படியே டவக்குன்னு எடுத்து நடத்தி விட்டாங்கன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அப்போதைக்கு நாங்க ஒரு பதில் சொல்லிட்டோம், ஓகேவா? அவர்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்றேன் இந்த வீடியோல. சேம் டைம் அதுக்கு நான் ஒரு கிளாரிபிகேஷன் தரேன், சரிங்களா? இப்ப டிஎன்பிஎஸ்சி ஏஇல சிவில், இசி, ட்ரிபிள் மெக்கானிக்கல் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் வெஹிக்கிள், ஜேடிஓ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே கம்மியான ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஆகட்டும், கொஸ்டின் பேங்க் ஆகட்டும், நம்ம வந்து சாஃப்ட் காப்பி தரோம், ஹார்ட் காப்பியும் தரோம், பிடிஎஃப் மெட்டீரியல் தரோம். ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கு. எது வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 7708-9781 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சேம் டைம் வரப்போற இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்மளோட யூடியூப்ல ஃப்ரீ கிளாஸஸ் அப்பப்போ போடுவோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம அவர்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ஜிஎஸ் எப்படி கேட்கணும்னு டிஎன்பிஎஸ்சி ஒரு ஃபார்மேட் செட் பண்ணி வச்சிருப்பாங்கப்பா, அதன்படிதான் வரும். குரூப் 2 மாதிரினா வராது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சேம் டைம் MAWS வச்சிருந்த அளவுக்கு டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அவ்வளவு டஃபாலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி எப்படி பார்த்தாலும் அந்த அளவுக்கு டஃபா வராத நம்ம பதில் சொல்லிட்டோம். ஆனா ஒருவேளை, சரிங்களா, ஏன்னா எல்லாமே திடீர்னு நடக்குது, ஒருவேளை அது டஃபா வந்தா நம்ம என்ன பண்றது? ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன் சிம்பிளா, ஒரு ஈஸியா இருக்க எக்ஸாம்ஸ்ல நம்ம அடிக்கணும்னா சும்மா சாதாரணமா அடிக்க கூடாது, சர மாதிரியே அடிக்கணும். ஒரு 200 கேள்வி ஈஸியா இருக்கா, அசால்ட்டா 180 185 போற அளவுக்கு நம்ம அட்டாக் பண்ணணும். இப்போ மீடியமா இருந்ததுன்னா ஒரு 160 அந்த ரேஞ்சில் அடிக்கணும். அப்ப டஃப்பா இருக்கு, ஒருவேளை டஃப்பா வந்தா அது எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே டஃப் தான். இப்போ நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, எல்லாருமே ஒரு ஆவரேஜான அட்டம் தான் கொடுத்தாங்க. அப்ப எக்ஸாம் டஃப்பா வந்தாலும் அது உங்களுக்கு மட்டும் இல்ல, அது எல்லாருக்குமே டஃப் தான். அப்ப எல்லாரோட அட்டம்டும் கம்மியா தான் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃபும் கம்மியா தான் இருக்கும். அப்ப நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் ஈஸியா வந்தாலும் அடிக்க நீங்க ரெடியா இருக்கணும், மீடியமா வந்தாலும் சமாளிக்க ரெடியா இருக்கணும், டஃப்பா வந்தாலும் டிஃபென்ஸ் பண்ண ரெடியா இருக்கணும். புரியுதா? இந்த கலைக்கு நீங்க ரெடி ஆகணும். நான் ஜிஎஸ்க்கு தான் சொல்லுவேன், ஈஸியா வந்தாலும் நிறைய அடிச்சிடணும், மீடியமா வந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், டஃப்பா வந்தாலும் ப்ரெஷர் ஆகாம அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்க அந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும். அப்ப ஈஸி, மீடியம், டஃப் எப்படி கேட்டாலும் நீங்க அடிக்க ரெடியா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நாஸ்டானமஸ் பேனலாம் நம்ம கிடையாது. என்ன இதுதான் வரும், இதுதான் நடக்கும்னு அக்யூரேட்டா சொல்ற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய விஞ்ஞானிலாம் கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்னங்க நான் வந்தா ஈஸியா வருங்க, இல்லைன்னா மீடியமா வரும், இல்லைன்னா டஃபா வரும். என்ன வந்தாலும் அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். ஓகே, அதுக்காக தான் உங்களை டெஸ்ட் போட்டு பார்க்க சொல்றது. ஓகே, ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்றீங்கிறத கத்துக்கணும். சேம் டைம் அந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடணும். எடுத்து வச்ச மார்க்கை கம்பேர் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோமான்னு செக் பண்ணணும். இந்த மூணுமே டெஸ்ட்ல கிடைக்கணும் நமக்கு. அதனாலதான் உங்களை டெஸ்டாவது போட்டு பாருங்கன்னு சொல்றது. டெஸ்ட் போட்டு பாக்குறப்ப அதை படிக்கணும்னா மெட்டீரியல் வாங்கிக்கோங்க, புரியல கான்செப்ட்ஸ் அப்படின்னா கிளாஸ் சேர்ந்துக்கோங்க. அதுக்காக நம்ம கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் உங்களை பர்ச்சேஸ் பண்ண சொல்றேன், புரியுதுங்களா? நீங்க டைரக்டா எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றப்ப அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற இது கிடைக்கும். ஓகே, நான் திரும்ப சொல்றேன், நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறது எல்லாமே ஓகே, ஆனா எக்ஸாம்ல அந்த 3 மணி நேரமோ அந்த 3 மணி நேரத்துல நம்ம என்ன பண்றோமோ அதான் ரிசல்ட்.
அதுக்கு தான் வேலை கிடைக்கும். புரியுதா? அதனால எம்ஏடபிள்யூஎஸ் மாதிரி டெக்னிக்கலும் குரூப் 2 மாதிரி ஜிஎஸும் டஃபா வந்தாலும் நம்ம அதை அப்ரோச் பண்ண ரெடியா இருக்கணும். அப்ப ஈஸியா கேட்டாலும் நம்ம அடிக்கணும், டஃபா கேட்டாலும் அடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், கஷ்டமா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டெப்தா படிச்சுட்டு போனேன், ஈஸியா கேட்டனால என்னால படிக்க முடியல சார் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் ஈஸியா கேட்பாங்கன்னு படிச்சுட்டு போனா டஃபா வந்து அப்ரோச் பண்ண முடியலன்றாங்க. அப்ப ஈஸியா வந்தாலும் அடிக்கணும், டஃபா வந்தாலும் அடிக்கணும், அதுக்கு சிலபஸை ஒழுங்கா படிக்கணும். அதான் சிம்பிள். ஓகே, அதனால எம்ஏடபிள்யூஎஸ் மாதிரி டெக்னிக்கல் ஒன்றும் பயப்பட வேண்டாம், குரூப் 2 மாதிரி ஜிஎஸ் ஒன்றும் பயப்பட வேண்டாம், பயங்கிறதே வேண்டாம். என்ன வந்தாலும் நம்ம அடிக்கணும், அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஏக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்கு, டிப்ளமா எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. ஓகே, வரப்போற நாட்களை, வரப்போற மணி நேரத்தை, வரப்போற நிமிடங்களை, வரப்போற நொடிகளை ப்ராப்பரா பயன்படுத்துங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்டடீஸ்ல அதிக ஃபோக்கஸ் போடுங்க. புரியுதுங்களா? இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் அதை மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சு பயப்படாம ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணி கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சேம் டைம் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.